ஹாய் மக்களே! நான் உங்க குக் வித் சிவா. இன்னைக்கு நம்ம 1 கிலோ சிக்கன் வடி பிரியாணி எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல 1/2 கேஜி சிக்கன் வடி பிரியாணி எப்படி செய்றதுன்னு போட்டிருக்கோம். பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. வாங்க இப்போ 1 கிலோ சிக்கன் வடி பிரியாணி எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம ஒரு பாத்திரத்தில 200 எம்எல் எண்ணெய் எடுத்துக்கோங்க. அது கூடவே பட்டை, கிராம்பு, ஏலக்காய் தலா 1 கிராம். அப்படி இல்ல அப்படின்னா ஒரு 6, 6 பீஸ் ஆட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்க 5 கிலோ அப்படின்னா ஒரு 5 கிராம். அதுக்கு தான் அந்த கிராம் சொல்லியிருக்கேன். அப்புறமா ஒரு 4 சில்லி, 400 கிராம் வெங்காயம் ஆட் பண்ணி, நல்லா பொன்னிறமா வர்ற வரைக்கும் வதக்கிக்கோங்க. ஒரு 15 செகண்ட் கேப் விட்டு வதக்குனீங்க அப்படின்னா, குயிக்காவே இந்த மாதிரி ஒரு பொன்னிறமா வந்துரும். ஒன்ஸ் பொன்னிறமா வந்ததுக்கு அப்புறமா, ஒரு கைப்பிடி மல்லி, புதினா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் கிளறி விட்டுட்டு 400 கிராம் தக்காளி எடுத்து ஆட் பண்ணுங்க. ஒன்ஸ் தக்காளி வந்து நல்லா வதங்கணும். நம்மளுக்கு நல்லா மசியணும். மசியிற அளவுக்கு தக்காளி வதங்குனதுக்கப்புறம், இந்த மாரி மசிஞ்சதுக்கப்புறமா 100 கிராம் பூண்டு, 100 கிராம் இஞ்சி தோல் நீக்கி பேஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்ட உடனே நம்மளுக்கு நல்ல ஒரு அரோமா கிடைக்கும். நல்ல வாசனையா வரும். அதேமாரி இந்த ஸ்டேஜில நல்லா அடி பிடிக்காம நல்லா கிண்டி விடுங்க. அப்புறமா 200 எம்எல் தயிர ஆட் பண்ணிக்கோங்க. நாங்க இங்க வந்து 2 பாக்கெட் ரூ. 10 பாக்கெட் தயிர் பாக்கெட்ட 2 ஆட் பண்ணியிருக்கோம். தயிர ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுருங்க. அப்புறமா 10 கிராம் சில்லி பவுடர் ஆட் பண்ணி நல்லா கிளறி விடுங்க. இந்த சில்லி பவுடரே போதும். வேற எந்த அடிட்டிவ்ஸும் நீங்க ஆட் பண்ண வேணாம். இதுவே நம்மளுக்கு நல்ல கலர் குடுக்கும். அப்புறமா காரமும் இதுவே போதுமானது தான். அப்புறமா நம்ம வந்து 1 கிலோ சிக்கன் பிரியாணிக்கு 1 கிலோ சிக்கன் எடுத்துக்கோங்க. ஸோ 1 கிலோ சிக்கன் எடுத்து ஆட் பண்ணி, நல்லா இந்த ஸ்டேஜில ஒரு 2 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிட்டு, நல்லா கிண்டி விட்டோம் அப்படின்னா, நல்லா ஓரளவுக்கு இதில வந்து உப்பு, காரம் கொஞ்சம் புடிச்சிடும். அப்படியே நம்ம சைட்ல ஒரு 3 லிட்டர் தண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து நம்ம ரைஸ வடிக்கிறதுக்காக காய வச்சிருக்கோம். இதுலயே நம்ம ஒரு 700 எம்எல் தண்ணி எடுத்து இந்த கிரேவில ஆட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ 700 எம்எல் கிரேவில ஆட் பண்ணிட்டு, நல்லா இத கொதிக்க விடணும். ஒரு 3 மினிட்ஸ், 4 மினிட்ஸ்ல நல்லா கொதிச்சுச்சு அப்படின்னா, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜ்ல நம்ம சைட்ல அரிசிய ஆ கொதிக்கிற தண்ணீல போட்டுருப்போம். இதில ஒரு 2 நிமிஷத்திலேயே என்ன ஆகும் அப்படின்னா, அரிசி நல்லா லென்த்தியா வரும். ஓகேங்களா? இந்த மாதிரி லென்த்தியா வரும். ஒன்ஸ் நல்லா லென்த்தியா வந்த உடனே ரைஸ வடிச்சு, அப்படியே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கிரேவில ஆட் பண்ணணும். கிரேவில ஆட் பண்ணிட்டு, நல்லா உடையாம மெதுவா பொத்துனாப்ல அத கிளறி விடணும். ஸோ அந்த பக்கவாட்டுலயும், நடுவுலயும் கிளறி விட்டுட்டு, இந்த மாரி ரைஸும் தண்ணி லெவல் பண்ணணும். சப்போஸ் தண்ணி கம்மியா இருந்துச்சுன்னா, கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு லெவல் பண்ணணும். ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஹை ஃப்ளேம் வைக்கணும். ஒரு 20 நிமிஷம் லோ ஃப்ளேம் வச்சு இந்த மாரி தொறந்து பார்த்தோம் அப்படின்னா, அட்டகாசமான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல உதிரி உதிரியான வடி பிரியாணி ரெடி. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதே மாதிரியான வீடியோக்கு நம்ம குக்கிங் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதில ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. யாரெல்லாம் பிரியாணி லவ்வரோ அவங்களுக்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். அதுவரை உங்களில் நான் அன்புடன் சிவா.